டே உடம்புலாம் டேய் மந்திரி மந்திரி வாங்கடா வாங்க. ஆமாமா மாமாங்க ஏன் மகாராஜா? ஐயோ ஐயோ வந்து என்கிட்ட வச்சுக்கிறாங்க. பேச்சு பேச்சா தான் இருக்கணும். அந்த லைட்ல நான் இந்த லைட் போறா போக இல்ல யானை 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 ஓட மீன் ஓட ஒரு மீன் வர்ற ஓடு இருக்குமாம் கொக்கு கொக்கு அது போல நக்கு
என் அன்பு பண்பு பாதம் இருந்த அருகாமையில் இருக்கும் மந்திரி எங்க? மந்திரியா எங்க? பாத்துட்டு வர்றேன். பாட்டு வரோம். எந்த மொழியில இருக்குடா? மகாராஜா வர சொல்றாடா. மகாராஜா செத்து போயிட்டானோ? மகாராஜா வர சொல்றாடா. செத்து போய் வந்திருக்கான். உனதான் தெரியும் எப்ப உயிருக்குதா இல்லையா? மகாராஜா கூப்பிடுறாயா? ஆமா கேட்டதான் தெரியும். அந்த பீத்தலைகிட்ட போய் சொல்லு. ஆமா ஆமா அந்த பணமரத்து தலைகிட்ட போய் சொல்லு. பணமரத்து தலைகிட்ட மகாராஜா 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 உங்க மந்திரி பேர சொல்லிட்டு வருவானான்னு போய் சொல்றான். சரி சரி சரி. ஓ பார்த்தாவே பயமா இருக்குது. அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னான்? சொன்னான். அங்க போய் எண்ணிட்டு வராதியா? என்ன அருகாமையில் இருக்கு மந்திரி எங்கே? மகாராஜா அவன் பேரட்டு கூப்பிட்டாதான் வருவானா? அவனுக்கு பேர் உண்டு. பேர் உண்டு. பேரை வைத்து கூப்பிட்டால் வருவானா? அருகாமையில் வருவான். ஆமா பேரு நீ என்ன பேருன்னு கேட்டியா? அதாங்க கேட்கல மகாராஜா. கேட்டு வந்துடுறேன் கேட்டு. இப்ப முள்ளமா சிரிக்கிற, வேகமா சிரிச்சா ஐயோ உள்ள பூந்து போடுறது வாய். இந்த ஊருக்கு 5வது கொரோனா வந்துடும். ஆமா கேட்டு வந்துடுறேன். ஏய் ஓய் வேற என்ன கேக்குறான்? பேரு கேட்காத என்ன மயிர புடுங்க போனா? அதான் நானும் கேட்காம போயிட்டேன். உன் பேர் என்னவா? அந்த பீத்தனை போய் சொல்லு. என்னன்னு? இத்தா உங்க அப்பா வச்ச பேரும் என்ன பேரு? அப்பா வச்ச பேரு காளான்னு கூப்பிட்டா எப்படி? காளா அப்படின்னு காளான்னு கூப்பிட்டா மகாராஜா காலடியில வந்து விடுவானு போய் சொல்லு. சரி 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 நல்லா தெம்பாரு. இதுக்கு மேலலாம் அடிக்க மாட்டா போனீங்க. சரி சரி வந்துடுறேன் போ. அவன் என்ன பெயர் சொன்னான்? என்ன பெயர் சொன்னானா? அவன் அப்பா வச்ச பேரு. சரி காளான்னு கூப்பிட்டா காலடியில வந்து விழுந்து போனான். ஆதி காலத்தில் வைத்த பேர் காளான் என்றால் காலடியில் கிடைக்கிறான். ஆமா டேடே காளா ஏண்டா ஏன் பூலா? ஒரு பக்கம் படி ஒரு பக்கம் நீ காளான்னு சொல்றான். ஆமா நானும் காளான்னு தான் சொன்னேன். ஆமா அங்க ஏதோ வேற மாதிரி ஒகா மாதிரி வருது. அதுவா காதல் காதல் எப்படி கேட்டுச்சு? வேற மாதிரி கேக்குது. வராடா வரலையா? போய் கேட்டோடா. ஏய் ஏய் ஏடா நீ வரியா வந்தாடா? அப்படி வாடா. என்ன சொன்னா? வரடா இல்லங்க. அவன்கிட்ட போய் சொல்லு. அவனை வந்து நான் பாக்கணும்னா ஆள் என்ன ஆகி போச்சான்னு கேளு. அவங்க அம்மா வச்ச பேரை கூப்பிட்டதா வச்சு கூப்பிட்டா வருவானான்னு சொல்லு. அம்மா வச்ச பேரு. இங்க வாடா. அப்புறம் அங்க போயிட்டு அப்லோட் அதான் பேர் என்னடா? அது கேளு. அப்படி என்னன்னு கேளு. மகாராஜா 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 அவங்க அம்மா சனியா இருந்துச்சா? அவங்க அம்மா சரியா இருந்துச்சா? ஆறா 2 கட்ட கூதி. அவங்க அம்மாடா எங்க அம்மாடா? உங்க அம்மாடா? என்ன அவங்க அம்மாடா? நான் அவங்க அம்மா தான் சரியா இருக்குன்னு நினைச்சேன். அவங்க கோமாளி அவங்க அம்மா சனியா இருந்துச்சா? சரி சரி கோமாளி அம்மா சரியா இருந்துச்சா? ஒரே பிரசவத்துல 2 ஆம்பளை குழந்தை பிறந்துச்சா? ஒரே பிரச்சனைக்கா? உன்னை 5 புடிச்சு கடை போறா. ஏடா என்னடா அர்த்தமா சொல்றான்? ஒரே பிரசவம்டா. ஓ ஒரே பிரசவத்துல 2 ஆம்பளை குழந்தை பிறந்துச்சா? ஓடியா ரெட்ட புள்ள. பேரு வித்தியாசமா வைக்கணும்னு சொல்லி கசகசா சோமனு பேர் வச்சாங்களா? அவங்க அண்ணன் பேரு கசகசா, இவன் பேரு சோமானு போய் சொல்லு. ஓ கசகசா சோமு கசகசா சோமு சொன்ன மாதிரியே சொல்லு. மகாராஜா அவன் என்ன சொன்னான்? மகாராஜா ஓயா சரியா இருந்ததா? ஓயா சனியா? அம்மா சரியா இருந்ததா? யார் அம்மா? அவங்க அம்மா. கையெங்க காட்டுற? இல்லைங்க அவங்க அம்மான்னு தான் சொன்னேன். அவன் அம்மா. அவங்க அம்மா சரியா
வந்துருச்சுன்னு அதனால பேரு வித்தியாசமா வைக்கணும்னு சொல்லி கசகசா சோம்பு வச்சுட்டாங்க. அந்த பேரு கசகசா. சரி, இவன் பேரு சோம்பு. அப்படி சோம்புன்னு கூப்பிட்டீங்களா அப்படியாவது காலில் வந்துருவானா? பரவாயில்ல, இழுத்து கூப்பிடுறோம். எல்லாம் வேகமா கூப்பிடுங்க. அதே சோம்பு இந்த மாரியா கோயில் பூஜாரி குடிச்சிட்டு சோம்புன்னா வேற என்னமா வருது? எப்படி இருந்தாலும் இதுக்கு தான் முடி வெட்டிங்க. இந்த முடி வெட்டி முடியா கால் இருப்பியா பாதியில போகுது. எத்தனை வீட்டுக்கு நான் கடா இருக்க வீட்டுக்கு போய் ஆவு கொடுத்தா பரவாயில்ல. அவசரப்படாத. ஐயா வந்துடுற காலப்புறா கால பிடிக்கிறதா? நானும் அவனா பாத்துக்கிறேன். மந்திரியாரே, மகாராஜா பாராஜ்ய பிரபஞ்சத்திலே மேலே 7 உலகம், மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், கீழே 7 உலகம். மேலங்க கீழங்க அப்படி முன்னங்க அடியிலே காமிக்கிறேன். மேலே 7 உலகம், சிரிக்காத காண புண்டா. சிரிக்காதீங்க மகாராஜா. இப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமாங்க, அதாங்க தமிழ் வார்த்தை. எங்க அசுர குலத்தில் அந்த மாதிரி வார்த்தை காட்டதில்லை. அப்படி என்றால் என்ன? அப்புறமேட்டு உள்ள அது தாங்க நம்ம குலதெய்வம். அசுரர் கூட்டத்துக்கு அத்தான் குலதெய்வம். இப்படி திட்டி அதுதான் உங்க மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், கீழே 14 உலகத்திலே நான் வந்த போது நான் யார், நாடு சேர்ந்தவன், எங்க இருக்கிறேன், நாடு என்ன, நகரம் என்ன? நீங்க சிரிச்சாவே எனக்கு மூத்தவர் மாதிரி இருக்கீங்க. சொல்ற வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். இல்லை என்றால் வேணாங்க போய் நான் யார், எந்த நாட்டை சேர்ந்தவன் என்பது எனக்கு தெரியுமா மகாராஜா? நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. நீங்க யாரு? உன்னுடைய பெயர் என்ன? ஒன்னால என்ன நடைபெற போகிறது அப்படின்னு சொன்னாதான் மகாராஜா. அப்படியா? வர்றா பஞ்சாலே மதவி மச்சன்ன நான் வீராதி வீர அட கொண்டமா தேவி என்ற பாலு கொண்டமா தேவி என்ற பாலு ஆனா மகாராஜா, நானும் எத்தனையோ பார்த்த மாட்டேங்க. நீங்க சரியான ஆட்டம் ஊம்புறீங்க.
புரியவில்லை. உடம்புறது நல்லா வேலை செய்றீங்க. எங்க மீண்டும் ஒரு முறை சொல். இல்லைங்க, நல்லா அர்த்தம் பண்றீங்க. ககனம் என்ற ஆகாயத்திலே ஆ, களமில்ல களங்கம் இல்லாம மதியாக சந்திரன் சரி. சந்திரகுல பரம்பரையில தோன்றலாகிய 35வது தலைமுறையில பிறந்த பாண்டு மன்னனுக்கு பாண்டு மகாராஜனுக்கு. பாண்டியம்மனுக்கு சரி. தவப்பிரவத்தால் பிறந்த என்னுடைய பெயர் பீமஜான. பாப்பா சத்தப்பட வர கதை கேளுங்க. என்னது நான் முடிய சொன்னேன். சொல்லுங்கண்ணே. மகாராஜன்னா சேப் போடுறான், மகாராஜனா சேப் போடுறான். சரி போமன்னே சொல்றேன். என்ன நீ ஹிந்தி சூத்திர மன்னாடி பண்ண? சொல்லுங்கறான். டேய், வாவ். வாகனவளலா இதுக்கு முன்னாடி நான் உள்ள போறவரை எக்கச்சக்க பேசணும். இது கேரா பல்லா. என் வீரம் கீரத்தை பற்றி நீ தெரிந்து கொண்டு பேச வேண்டும். பாண்டு மன்னனுக்கு குந்தமா தேவியும் ஈன்றெடுத்த 55 பாண்டவர்களே சாந்தம், சாந்தம், கருணை, கருணை, பொறுமை, பொறுமை, தர்ம தயால குணமளித்த கொடுத்த அண்ணனாகப்பட்ட முத்தண்ணன் தர்மராகப்பட்டவர் தர்மராஜா. தர்மனுக்கு நேரலையோ வெற்றி மதக்கிறையா என்னுடைய பேரு பீமஜான. மகனே பீமஜான. அப்படி பஞ்ச பாண்டவர்களாக நாங்கள் பிறந்து இவர்தான் கருத்த மீனியோட பிறந்தவர். ஏய் கரெக்டா சொல்லிட்டு வரேன், கேட்டுட்டே வா. நீங்க சொல்லுங்க ஐயா. ஏய் ஏய், நல்லா வீடு ஏறான். அவங்க போய் சாச்சிட்டு எடுக்கிறாங்க. அவனை ஏன் என்ன? பாண்டவர் 5 ராஜாக்களுக்கும் நான் தம்பியாக இருந்தாலும் ஏய், ஓய், 5 பஞ்ச பாண்டவர்கள் நான் தேவனாக இருந்தாலும் நாங்கள் கானகத்திலே பிறந்தவர்கள். ஆமா. கானகத்திலே பிறந்தவங்க பிறந்தவர்கள் யார் யாரு? யார் யார் பிறந்தா? ஆமா. 5 பஞ்ச பாண்டவர்கள் கானகத்தில் பிறக்க என் தந்தையாகப்பட்ட பாண்டு மன்னன் அமுதந்த மகாமுனிவர் கொடுத்த சாபத்தினால் இறக்க சரி. இறந்தவர் பிள்ளை இருப்பவர் கிடைக்கலும் என்று கானகத்தில் இருந்த எங்கள் 5 பஞ்ச பாண்டவர்களையும் என் தந்தையாக தாயாகப்பட்ட குந்தமாதேவி எடுத்து நாட்டிலே கொண்டு வந்து கொடுத்தார். யாரோட கொடுத்தார்? யார் எடுத்தா? அத்திநகர் ஆண்டு வரக்கூடிய திருந்த மன்னனாகப்பட்டவன் பெரியப்பனை கொடுத்தார். ஆமா. பெரியப்பனை கொடுத்த உடனே அங்கிருந்து குறிப்பிடுவார்கள் இறந்தவர் பிள்ளை இருப்பவர் கிடைக்கலாம். ஆமா. அண்ணன் தம்பி 5 பேர் பிறக்கிறானா அதுல ஒருத்தன் எவனும் 5 பேரும் சரியா வாழ முடியாது. ஆமாங்க. 5 பேர் 3 பேர் எவன் பிறந்தாலும் சரி கூட பிறந்தானா ஒருத்தன் 7 பேருப்பான், ஒருத்தன் 8 பேருப்பான். கண்டிப்பா 5 பேர் ஒரே மாதிரி பிழைக்கிறானா முடியாது. அப்படி ஒருத்தர் இறந்துட்டாலும் இருந்த ஒரு பிள்ளை இருக்கிற கடையாளம் இருப்போர் கிடைக்கலாம். தம்பி பெற்ற பிள்ளைகள் என்று சரி. எங்களை பாராமல் அஸ்தினாபுரி கொண்டு வந்து விட்டார். அஸ்தினாபுரியோட சூரியநாதிகள் 100 பேர், சரி. கௌரவ பாண்டவர்கள் 5 ராஜாக்கள், சரி. 105 பிள்ளைகளும் துரோணாச்சாரி, கிருபாச்சாரி சரி. எங்களை இவர்கள் சென்று நாங்கள் விண்வெளி அரங்கேற்ற சாலையிலே சகல வித்தைகளை கற்றுக்கொண்டோம். நீங்க யானையேற்றம், குதிரையேற்றம், இந்திரபரிசு, பிரதபரிசை, ஆயக்கலை 64, 4 வேதம், 6 சாஸ்திரம் அனைத்தும் கற்றுக்கொண்டிருந்தார். சரி. ஒரு நாள் தினத்திலே ஆ, என்ன செய்தான் என்றால் என்ன? இந்த பங்காளியாகப்பட்ட துரியோதனாதிகள் எங்களுக்கு என்ன செய்தார்? யாரு அந்த பங்காளி துரியம்? நாங்கள் என்ன செய்தோம்? என்ன பண்ணீங்க? சின்ன சிறு வயதிலே சரி. நாவல் மரத்திலே பள்ளி முடிந்து நாவல் மரம் பள்ளி அருகாமல் இருக்க சரி. இவனு 100 பேர் எட்டி எட்டி பாக்குறானு அந்த கிளைய பிடிக்க முடியல. எந்த கலைய? அந்த நாவல் மரத்தை கிளைய பிடிக்க முடியல. ஓஹோ. எட்டி எட்டி பார்த்தானுவேன். எட்டி ஒவ்வொருத்தம் பிடிச்சிக்கிட்டு பிடிக்க முடியாது. எட்டி எட்டி தொங்கினானுவேன். நீங்க 100 கட்டாளி முடியல. நீ என் பின்னாடி நின்னா டேய் ஓய், நீ என் பின்னாடி நின்னா நீ இருக்கிறது தெரியுமா? எங்க மயிரை கூட மயிர்தான் உன் மயிர்தான் தெரியும். இந்த மாதிரி நான் சின்ன வயசுல என்ன என்ன போடுறீங்க? நாத்தடிக்குது, வாசடிக்குது. அப்படி என்ன செய்தேன்? எட்டாவது நாவல் பழிக்கு நாய் புண்ண கால கத்து கொண்டு இருந்தார்கள். எட்டி பிடிச்சு அந்த நாவல் மரத்தை நீங்க உச்சிகளை பிடிச்சு பொட்டார் என்று வளைத்து நீங்க 100 பேர்களும் ஆசையாக நாவல் படியை எட்டி 6 பேர் கையாக பறித்தார்கள். நான் என்ன செய்தேன்? வளைத்த கிளையை தடி என்று விட்டு விட்டேன்.
வச்சிருந்த கலையை லவுக்கன்னு விட்டுட்டேன். 100 பேரும் அது புட்டிக்கிட்டு போயிருக்குமே. வவா குட்டி தொங்குற மாதிரி தொங்குறானுவேன். சரி கலையோட ஒன்னா போயிட்டானுவேன். சரி பார்த்தான் அந்த வீமனாக, அதாவது அந்த துரியோதனாகப்பட்டவன். சரி ஏது சின்னஞ்சிறு வயதிலே இந்த வீமனுக்கு இவ்வளவு வலிவு இருந்தால் இவள் பெரிதானோ என்ன செய்வானோ? இன்னைக்கு அந்த மரத்தை வளைச்சு முடிக்க நம்மளெல்லாம் மேலே தொட்டான். ஆமா எப்படி இவன் பெரிதானோ என்ன செய்வானோ அப்படி என்று அன்னைக்கு மனதில் கெட்டணம் கொண்டு எங்களை என்னென்ன சூது செய்தான் அப்படின்னு தெரியுமா? சொல்லுங்க. டேய் போய் நடக்கிற வாழ்க்கை தண்ணியிலே மண்டி மசாலா அப்பா மண்டி மசாலா நிலம் நீர் காற்று ஆகாயம் போல பஞ்ச பாண்டவர்கள் நீதியோடு நேர்மையாக சேர்ந்து கொண்டிருந்தான். நடக்க வழியில நச்சுமுள்ளு நட்டான். நச்சுமுள்ளு என்ன முள்ளு? நச்சுமுள்ளு என்ன முள்ளுங்க? விஷ பாம்பு முள்ளு. ஓஹோ பாம்பு முள்ளு குத்துனா புடபடியா போவா, பாண்டவர் சாவான். சாவுட்டும் கண்டாரு அப்படின்னு அவன் நினைச்சாங்க. உங்களை அந்த துருகி மண்ணை ஆடாத ஆட்டானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். சந்தில சிந்து போடுவேன். எவ்வளவு பேச்சு பேசணும் நம்ம விஷயத்துல கரெக்டா இருக்கணும். ஆமாங்க. அவங்கள திட்ட என்ன திட்டியா? அந்த உன் கூட இருந்தா அவனுங்க தாங்க திட்ட முடியும், ஒன்றை திட்ட முடியுமாங்க? நடக்கிற வழியில நச்சுமுள்ள நட்டான். சரி படுக்கிற பாயில பாம்ப விட்டான். சாவுட்டும்னு பாம்பு கடிக்கே இல்லையா? நான் படுக்கிற பாயில நான் காலை விரித்து கொண்டு இப்படி மல்லாந்து படுத்து கிடந்தேன். அங்க பாக்க நிமிந்து கேள்றான். என்னைய பார்த்துதானே அவனு கத்துக்கணும். அவன் பாம்பை கொண்டு வந்து விட்டான் பாரு கொள்றதுக்கு. சரி நான் என்ன பண்ணேன், இப்படி படுத்து மல்லாந்து கிடந்தேன். சரி இந்த உடம்புக்கு பாதி பூரா பாம்பு கொத்துது. ஒன்ன பிடிச்சு பட்டிர் பட்டிர் பட்டிர்னு பாம்பு கொத்துது. நான் என்ன செய்து என்னடா இங்கே சொல்லாந்தொல்லை தாங்கவில்லை அப்படி என்று இப்படி மல்லாந்து படுத்தவன் இப்படி உருண்டு ரெண்டு பிறந்தேன். சரி என்ன ஆகும்? பாம்பு என்ன ஆச்சு? கார் ரோட்ல கரும்பு கிடந்ததுன்னா லாரி ஏறினா என்ன ஆகும்? என்ன நசுங்கி போயிடும். அதே மாதிரி நான் பிறந்த பாம்பு பூரா வயன்னு செத்து போச்சு. இந்த பக்கம் பிறந்தேன், மீதி இருந்த பாம்பு இந்த பக்கம் கொத்துச்சு. உடம்பு என்ன சின்னோண்டா இருக்குது. இந்த பக்கம் படுத்தா சொல்லாத இப்படி இந்த பக்கம் இருந்த பாம்பெல்லாம் செத்து போச்சு. பார்த்தா துரியோதன ஏதேது படுக்கிற பாயில பாம்பு விட்டோம். அப்ப இந்த பாண்டவர்கள் சாகவில்லையே. குளிக்கிற குளத்துல குருசினத்தான் கண்டால பாதி சாகல. இங்க லைட் கட்டிக்கிறான். ஆமா கட்டிக்கிறாங்க தெரியும். தெரியுது. இதே குச்சி எடுத்து நேரம் இருக்கிறது தெரியும். ஆமா தண்ணிக்குள்ள குச்சி விட்டா எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஆளாலையா தெரியும். ஆமா குச்சி மாதிரி தெரியுமா? தெரியாது. என்னமோ ஆளாலையா போதும். பெரிய குச்சி ஆளாலையா தெரியுக்குள்ள. ஆமா கூறுவசி வச்சிருக்கான தெரியுமா? தெரியாது. பாண்டவர் குளிக்கிறது குதிப்பானுவேன். ஆமா சாவுட்டும்னு சண்டால வச்சானுவேன். சரி மாமா கோபால கண்ணன் அருளாலே அதுலயும் உயிர் தப்பி பொழைச்சான். நீங்க வக்கால ஓலிவேன். யாரு? என் பங்காளி தான் சொல்றேன். ஒக்கால ஓலி தான் உங்களுக்கு பங்காளிவா? கோபம் வந்து அப்படித்தான். ஆமாங்க ஓயாளமான கூட திட்டலாம். அது நீ நரப்பிண்டம், நீங்க நான் தேவை பிண்டம். ஓ நாங்க நரப்பிண்டம், நீ தேவை பிண்டம். பங்காளி மாமாக்கு கூட கூப்பிடலாம். அப்பொழுது என்ன செய்தான்? இதுலயும் இந்த பாண்டவர் சாகவில்லையா என்று எங்களுக்கு உண்ணுகின்ற சாதத்துல விஷத்தை கொண்டு வந்து கொடுக்க, விஷத்தை கலந்து கொண்டு சாப்பாடு கொடுக்குறான். நல்லவ மாதிரி பாண்டவர்களே அப்பா சாப்பாடு கொடுத்துரு சொன்னாங்க. இதை நீங்க சாப்பிட்டு கொண்டு விஷமான சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான். சரி குறிப்பு தெரியாது இருக்க கூடாது. எவ்வளவு கதை சொல்லு. அந்த சாப்பாட்டை கையில வாங்குறேன். சாப்பாட்டை கையில வாங்குறேன். அங்க எரியிற மணிரத்ன தீபம் டபீர்னு அமைஞ்சது. சரி சாப்பாட்டை வாங்கவும் மணிரத்ன தீபம் அமையவும் எனக்கு அவசர குணம் தெரிஞ்சிருச்சு.
ஓ இங்க விளக்கு அமையும் போது உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏது ஆஹா. ஏதோ ஒரு சூது செய்கிறார்கள். சரி. அப்படி என்று என் அண்ணன் தம்பிமார்களுக்கு சாப்பாட்டை கொடுக்காமல் விட்டேன் அந்த தூக்கு போடுகளை கைய ரெண்டே பசஞ்ச அள்ளி அந்த விஷமான சாப்பாட்டேன். வாயில தின்னே வேற எதுவும் தின்ன வாரி வாரி விஷமான சாப்பாட்டை சாப்பிட்டேன். விஷமான சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே செத்தீங்களா பொழைச்சிங்களா கேள்றா விஷமான சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே நான் மயக்கமாகி பட்டீர்னு கீழே திப்புன்னு விழுந்தேன் பூமியில. ஆமா பார்த்தான் துரியோதனை. எப்படி ஏது இந்த வீம இவன் விஷமான சாப்பாட்டை சாப்பிட்டு இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு என்னை காட்டு குடியெல்லாம் கொடியை புடிட்டு வந்து என்னை கட்டா கட்டி கொண்டுகிட்டு போய் ஓடுற மடுல யாரு என்ன போட்டா உன்னை கட்டுக்கூடியால கட்டி தூக்கி கடல்ல போட்டா. இந்த மதவியம இறந்துட்டான்னு சொல்லி ஓடுகின்ற நதியில போட்டான். சரி. நான் தவழ்ந்து கொண்டுகிட்டு போய் எங்க விழுந்தேன்? எங்க அப்படின்னு நாகலோகத்துல போய் விழுந்தேன். எப்படி திடீர்னு போய் நாகலோகத்துல போய் திடீர்னு விழுந்தேன். சரி. கீழே 7 உலகம் மேலே 7 உலகம். நாகலோகம் எங்க இருக்குது? மேலத்தாங்க கீழே இருக்குதா? கீழே 7 உலகம் மேலே 7 உலகம். ஆமா ஈரேழு 14 உலகம். ஆமா நாகலோகம் எங்க கீழே இருக்குது. பார்த்தா அப்படி இருக்கும்போது இந்த நாகமெல்லாம் என்ன சென்றது? ஏது ஒரு நரன் வந்து விழுந்து விட்டான். அப்படி என்று இருக்கிற கொடி விஷம் அத்தனை நாகமெல்லாம் என்னைய கொண்டு வந்து அங்க இருக்கிற நாகமெல்லாம் பட்டீர்னு கொத்துது. நிலைமைய பாருங்க. இங்க விஷத்தோட போய் அங்க காடுக்கிற அந்த விஷப்பாம்பு ஒன்ன கொத்துது. அதுதான்டா தம்பி சொன்னா புராணம் படிச்சாமட்டு போதாது. அதுல இருக்கிற கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கணும். சரி. இந்த கரண்ட் எரியணும்னா என்ன வேணும்? டியூப்லைட் தான் வேணும். டியூப்லைட் வேணும். எர்த்துக்கு என்ன வேணும்? மெயின் வேணும். மெயின் தான். மெயினுக்கு எர்த்து வேணும். ஆமா. மனுஷன் மேல ஏன் கரண்ட் பாயுது? எதனால? நம்ம உடம்புல எர்த்து இருக்குது. ஆமா. அதனால தொட்ட உடனே கரண்ட் பாயுது. ஓஹோ. அதே மாதிரி என் உடம்பு சுத்தமா இருந்திருந்தா அந்த பாம்பு கொத்த எனக்கு விஷம் ஏறி இருக்கு. நீ செத்திருப்ப கண்டிப்பா. அன்னைக்கே உனக்கு கைலாசம் போயிருப்ப. சொக்கம் சேரு காசி ராமேஸ்வரம் சேரு வைகுந்தம் சேருன்னு இருப்ப. அப்பொழுது நான் சாப்பிட்ட சாப்பாடு என்ன சாப்பாடு? விஷ சாப்பாடு. அங்க சேர்ந்து கொத்துன பாம்பெல்லாம் விஷம். என் உடம்புலாம் அந்த விஷமெல்லாம் உள்ள இருக்குது. இந்த பாம்பு கொத்தனதுக்கும் அந்த விஷம் உள்ள இருந்ததுக்கும் என் உடம்பு இப்ப இங்க நரம்பு கிடைச்சாதான் டாக்டர் ஊசி போடுவான். நரம்பு கிடைக்கலாம் போட முடியுமா? இவ்வளவு சதையோட தான் மயில நரம்பு கிடைக்கும். அதே மாதிரி என் உடம்பு பூரா விஷமாச்சே. அந்த பாம்பு கொத்தின உடனே என் உடம்புல இருக்கிற விஷம் தான் வெளியே போதே தவிர அந்த பாம்பாகப்பட்டது கொத்துற விஷம் எனக்கு உள்ள போகல. ஒன்ன கடிச்சு இருக்கிற பாம்பெல்லாம் மாண்டு போச்சா? அங்க இருக்கிற பாம்பு பூரா செத்து போச்சு. அதுல 1-2 பாம்பு தப்புச்சு. பாம்புல நீ தான் பெரும் பாம்பா போயிருப்ப. ஐயா நாகராஜனே, யாரோ ஒரு நரன் வந்து விழுந்தான். நம்ம அஸ்தரி நாகமெல்லாம் கொத்துச்சு. அவனுக்கு விஷம். ஆனா அவனுக்கு வந்து நம்ம பாம்பு தான் சாவுதே தவிர அவனாகப்பட்டது சாவுலியே அப்படி என்று சொன்னான். அவன் சொன்ன உடனே நாகராஜனாகப்பட்டவர் 64 கலைய கொடிய வசம் இருக்குது. என்ன கலையா? 64 கலையம். கலையம்னா கிண்ணம்டா. கொடிய வசம் இருக்குது. அத கொடுத்த அவனை கொல்லுங்கண்ணா. அந்த கிண்ணத்துல இருக்கிற விஷத்தை அவங்க வாயில ஊத்துங்க. ஆமா. அந்த விஷத்தை வாங்கி நான் என்ன செய்தேன்? அப்படி என்ற கடகடன்னு குடிச்சேன். எப்படி இப்ப இன்னொரு காமிப்பாங்க. அப்படியே கடகட கடகட என்று விஷத்தை குடித்தேன். குடித்த உடனே சாப்பிட்டது விஷமான சாப்பாடு, கொத்தனது ஒரு விஷம், குடிச்சது விஷம். இது எல்லாம் ஒன்றாக கூடி என் உடம்பாகப்பட்டது கருத்த திரேகம். என்னது? கருத்த திரேகம். பெருத்த புஜங்கள், பெருத்த உடல், பெருத்த புஜங்கள், அகண்ட மார்பு, கோரை பற்கள், விகாரமான உருவமாக நான் மாறிவிட்டேன். அந்த இடத்துல மாறிய உடனே நீ மனித பிறகு மனசுல பொறுக்கல கிடையாது. ஆமா. மாறிய உடனே என்ன செய்தேன் என்றால் அந்த நாகராஜன் ஓடி வந்து, ஐயா நீ யார்? இந்த நாகராஜத்துக்கு வந்து எவனும் உயிரோடு போனது கிடையாது. ஆமா. கொத்திய சாவல, கடிச்ச சாவல, குடிச்ச சாவல. ஆமா. நீ யார் என்று கேட்டா, ஐயா நாகராஜனே, குந்தையம்மனுக்கும் பாண்டு மன்னனுக்கும் பிறந்த பஞ்ச பாண்டவர்களே, கருமனுக்கு தம்பியாகப்பட்ட நானா மத வீரன். மேல படுத்தோன்னு நீங்க புசுக்குன்னு புசுல
காரணானே இப்படியா என்ன மறந்து போயிட்டேன். மத வீமச்சானே மதகரி வீமாச்சானே அப்படின்னு சொன்ன போது உன் வீரத்தை பார்க்க வேண்டும் என்று ஏற்கனவே காலத்திலே ஒரு அதாவது கதையாகப்பட்டது அங்கே கிடந்தது. ஆமா எவனாலும் தூக்க முடியாத கதை. அங்கே கடந்த உடனே உன் வீரத்தை பார்க்க வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே இதோ இங்க இருக்க கதையை நீ தூக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன போது என் தாய் தந்தை நினைத்து மாமாவாகப்பட்ட கோபாலன் நினைத்து நான் என்ன செய்வேன் ஏற்கனவே காலத்திலே யமனால் தூக்க முடியாத அந்த கதையாக்கப்பட்டதை யமன் கொண்டு வந்து போட்ட கதை இந்த கதை. ஆமா யாராலும் தூக்க முடியாத கதைய இந்த பவுண்டிங் என்று சொல்லப்பட்ட கதைய நான் தூக்கி தோல்ல வச்சேன் அங்க நாகலோகத்துல. ஆமா சரி பார்த்தா நாகராஜன் ஐயா வீமராஜனே சரி உன் வீரத்தை மெச்சினேன். ஆமா என்ன செய்தாரு எப்படி வீரத்தை மெச்சினேன் ஆஹா அப்படின்னு சொல்லி எனக்கு தடபுடலா விருந்து நடக்குது. உனக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்ட உடனே எப்படி சாப்பாடு உன் வீரத்தை மெச்சி என் மகளாகப்பட்ட நாகக்கண்ணி உனக்கு தரேன். ஓஹோ நீ கல்யாணம் பண்ணிக்க ஆஹா அப்படின்னு அந்த நாகராஜ சொன்னார். சரி என்ன சொன்னாரு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா ஆமா அப்படின்னு சொன்னாரு. வா வீரத்தையும் உன்னுடைய தீரத்தையும் மெச்சி இந்த கதையை தூக்கணும்னால ஆமா உனக்கு வெற்றிக்கனே என் பிள்ளையே பாபா பாபா கம்ப்யூட்டர் நாகராஜன் சொன்ன உடனே ஐயா நாகராஜனே எனக்கு பெண்கள் மீது ஆசை என்பது கிடையாது. என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் ஒரு காலத்துல இந்த நாகலோகம் வருவான் ஒரு மகளாகப்பட்ட நாகக்கண்ணிய என் தம்பிக்கு கொடுப்போம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தடபுடலா விருந்து முடிச்சு விட்டு நாகலாக விட்டு வந்தேன். எப்படி வந்தேன் எப்படி அங்க சாப்பிட்டு வந்த சாப்பாடு வர வழியிலே பசி எடுத்துக்கிச்சு. எவ்வளவு தான் திம்ப பசி அடக்கணும்னு பார்த்தா பக்கத்துல ஒரு ஏக்கர் கேவரு கருது இருக்குது. என்ன இருக்குது கேவரு கருதுரா அப்படியே ஒரு ஏக்கர் கேவரு கருது இருக்குது. அப்படியே கையை நீட்டினேன் நீங்க ஆமா இப்படி எலெக்ஷன் நிக்கிற கதையா ஆமா கையை நீட்டினேன் அப்படியே வளைச்சு ஒரே புட்டுங்க ஒரு ஏக்கர் கேவரு கதிரம் ஆமா ஒரு ஏக்கர் கேவரு கதிரம் புட்டுங்க அப்படியே கட்டையா கட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு அதே வேகனா நடந்து வந்தேன். அப்படி வரும்போது சுடுகாட்டுல பணம் வேவுது. சுடுகாட்டுல பணம் வேவுது. இந்த கருதை கொண்டுகிட்டு போய் சரி அந்த சுடுகாட்டு புணத்துல காட்டினேன். புணம் வேவ ஆமா புணத்துக்கு முன்னாடி இப்படி காமிக்கிறேன். அந்த கருது ஏன் காட்டுறேன்னு தெரியுமா? எதுக்கு? அந்த காலத்து பெரிய மனுஷங்களுக்கு தெரியும்டா. ஒரு கருது ஒழிச்சிட்டு போய் அதுல காட்டி சுட்டுனா உப்பு வச்ச மாதிரி நல்லா இருக்கும். ஆமாங்க அந்த புணத்துல போய் கொண்டு போய் காட்டினேன். நல்லா இருக்குமே. அந்த கேவரு கருதை காட்டி தின்னுக்கிட்டு இருந்தேன். சுடுகாட்டு புணத்தை காவ காக்கிறது யாரு காவ காப்பா? யாரு காவகப்பா? யாருங்க? பாடையில போய் பாட திருப்பினா யாருங்க இருப்பா? எவனப்பா? இப்பெல்லாம் எவங்க இருக்கிறாங்க? டேய் பாடையில இருக்கக்கூடிய மையான காட்டியாரி மையான ருத்திரி மையான காட்டியாரி ஒப்போயாளுக்கு சோறு கொண்டு போய் படிக்கிற காரியத்துக்கு அது யாருக்கு? உங்க அப்பா யாளுக்கு கிடையாது. அந்த சுடுகாட்டு பாடமாத்தி இருக்கிற பாடமாத்தியானுக்கு தான். அதுக்கு தான் அவத்துல போய் திருப்புறது மையான காட்டியாரிக்கு தான் கொடுக்கறது. அப்படி பார்த்து இந்த மையான காட்டியாரியாக விட்டுவன் ஆறா சுடுகாட்டு வந்து எனக்கு பண்றவன் அப்படி என்று என்னை கொல்ல வேண்டும் என்று மையான காட்டியாரி உன்னை கொல்வேன் அப்படின்னு வந்தாள். வாயை திறந்துகிட்டே வந்து. ஆமா நான் என்ன செய்தேன்? அடியே பொட்ட சிரிக்கி அடியே பொட்ட சிரிக்கி மையான காட்டியாரியே நீ என்னை கொல்வதா அப்படி என்று மையான காட்டியாரி காலை பிடிச்சு
காலை பிடிச்சு சரி மையான காட்டேரியை கொண்டுட்டு நேரா அஸ்தினாபுரி வரேன். சரி நேரா அஸ்தினாபுரி வந்தீங்க வந்தேன். எனக்கு மாதிரி கொடுத்து வச்ச புண்ணியம் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஏன் அஸ்தினாபுரி வந்தா துரியோதனன் என்ன பண்றான்? என்ன எங்க அப்பாவை போட்டா வச்சான். உங்க அப்பா ஓ யாரு பாண்ட மகாராஜன்? ஆமா, ஏன் போட்டா வச்சான்? சரி எதுக்கு வச்சான் தெரியுமா? என்ன சாமி கும்பிடுறதுக்கா? நியமனுக்கு தனியா நம்ம கர்மகாரி செஞ்சோம்னா பாக்குறவன் சந்தேகப்படுவான் அப்படின்ற ஏன் போட்டா வச்சு எங்க அப்பா போட்டா வச்சு கர்மகாரியம் பண்றான். கர்மகாரியம் செய்யறாங்க செய்தான். எனக்கு செஞ்ச கருமாதி சாப்பாட்டை நானே சாப்பிட்டேன். ஓச்சரா புரியுதா? அத்தாங்க மையான கொள்ளையிலே அந்த மையான கொள்ளையை கொண்டு வந்துட்டியா? அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இருக்கட்டும். என்னோட பிறந்தவர்கள் 6 பேர் 1 பேர் சமபலம் படித்தவர்கள். சரி டேய் போய் அட இது பண்ணோட பக்கத்துல எந்த சாமி போறாங்க? அட இது பண்ணோட பக்கத்துல எந்த சாமி போறாங்க? இந்த உலகத்திலே 6 பேர் சமபலம் படித்தவன். 6 பேரு சமபலம் இடும்பன், இடும்பன், பக்காசுரன், பக்காசுரன், சராசந்தன், சராசந்தன், மணிமாறன், துரியோதனன், சரி இந்த வீமன். பீமன். 6 பேர் நாங்க சமபலம் படிச்சவன். சரி எவன் ஒருவனை கொல்றானோ மீதி 5 பேருக்கு அவங்க எழுத சாவுனானுவன். ஓஹோ இடுமனை கொன்று, பக்காசுரனை கொன்று, சரி அந்த மணிமாறனை கொன்று, சரி சராசந்தனை கொன்று, சரி மீதி இருக்கிறது ஒரே ஆள் இருக்கிறான். யாரு? துரியோதனன். ஆஹா சூது பகடையாடி உப்பு சட்டி வரவோடு நினைத்து பறித்து கொண்டு 12 மணம் ஓடுறான் கேள்வி வந்தான். சரி நாடு தருவதாக கட்டளையிட்டு பாண்டவர் நாங்கள் ஐவர் ராஜாக்களும் பத்திரி பாஞ்சாலியும் ஆரண்யமாக உணவு வந்து சரி 12 வனங்கள் ஆகிறது. ஆமா